சவுல் வந்து பென்யமீன் கோத்திரம், தாவீது வந்து யூதா கோத்திரம். முதல் யாரை தெரிந்து கொண்டார்? இஸ்ரவேலின் ராஜாவை, சவுலை. அவன் சொல்றான், நான் வந்து கோத்திரத்திலே சின்ன கோத்திரம் அப்படின்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா தாவீது வந்து யூதா கோத்திரம். நீங்களும் நானும் எந்த கோத்திரத்தில் இருக்கிறது தெரியுமா? யூதா கோத்திரங்க. ஹல்லேலூயா. டாடி, எங்க மக்கள் புரியணுயா ஐயா, நான் பேசுற பிரசங்கத்தை புரியணுயா. அநேகர் இன்னும் புரியக்கூடாதபடி அந்த மனசை பிசாசு பிளாக் பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கு ஒரே ஒரு ரீசன், ரிலிஜன்பா. பழசு அவங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இது புரியாது. ஆனா மனது திறந்துருச்சுன்னா இது புரிகிறது மாத்திரம் இல்லப்பா, இந்த புரிந்து கொள்ளுதல்ல அந்த ஆவிக்குள்ள, வார்த்தைக்குள்ள, அபிஷேகத்துக்குள்ள அவர்கள் நடப்பதற்கு பலன் பெறுகிறார்கள், திராணி பெறுகிறார்கள். அவர்கள்தான் உலகத்துக்கு வெளிச்சம். அவர்கள்தான் மலை மேல் உள்ள பட்டணம். அவர்களுக்கு எவ்வளவு மலை போன்ற பிரச்சனையும் ரொம்ப சிம்பிளா தெரியும். ஏனென்றால் அவர்கள் மலையை பேச மாட்டார்கள். அவர்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அப்போதைக்கப்போது பிரச்சனையை பார்த்து பேசக்கூடிய வார்த்தை ஆவியானவர் தருவார். அவர் தருகிற வார்த்தை அவர்கள் பேசி அவர்கள் பிரச்சனையை மேற்கொள்வார்கள். தட் இஸ் த சேம் அனாயிண்டிங் நம்ம எல்லாருக்குள்ள இருக்குங்க. ஹலோ, நீங்க பிரச்சனையே பேசுறீங்கன்னா நீங்க உங்களுக்குள்ள நிரந்தரமா வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த சென்ஸுக்குள்ளேயே இல்லை. பிரச்சனை சென்ஸ் வந்து, அதான் சென்ஸ்னா அறிவு. பிரச்சனை அறிவு சாத்தான் தலையில கல்ல பெரிய பாறாங்கல்லாம் வச்சுட்டா நீங்க என்ன பண்றீங்க? எப்பா தோத்துறப்பா, எப்பா 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 உதவி செய்யுங்கப்பா, ஹே நீ பேசுப்பா, அப்படிதான் உனக்கு சொல்லுது. மலையை பார்த்து பேசு. நான் பேசுறதல்ல. நீங்க ஆவிக்குள்ள இருந்தா, அனாயிட்டிங்குள்ள இருந்தா என்ன வார்த்தை எப்ப பேசணும்னு உங்களுக்குள் வாசமா இருக்கிற ஆவியானவர் உங்கள் ஆவியில கொண்டு வருவார், உங்கள் மனதில் கொண்டு வருவார். அந்த வார்த்தையை பேச கற்றுக்கொள்ளுங்கள்.